அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி வச்சுருந்த மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்குது. நான் சோடா எதுவும் சேர்த்துக்கல, கருப்பு கவுனி அரிசி மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கனால அந்த கலர் தெரியுது. வாங்க சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நான் டொமேட்டோ சட்னி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். என் வீட்டில் எப்படி ரெகுலராக செய்வேனோ அந்த டொமேட்டோ சட்னி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எண்ணெய் அளவாக ஊற்றுனீங்கன்னா போதும். தக்காளியை கீறி போட்டுக்கோங்க. நான் 7 தக்காளி எடுத்துருக்கிறேன். எங்கள் வீட்டில் கரெக்டான அளவு 7 தக்காளி. தக்காளி நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் வந்து க்ரீன் டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் டீ குடிக்கிறதுக்கு வந்துட்டேன். க்ரீன் டீ காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். ஒரு மீடியம் அளவுக்கு. நான் வந்து கொஞ்சம் சூடு கம்மியாக தான் குடிப்பேன். ஹனி 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூனே கரெக்டான அளவு. ஏன்னா வந்து ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த கலரில் வந்துடும். சூப்பராக இருக்கும். நான் குடிக்கிற க்ரீன் டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லெமனும் சேர்த்துருப்பேன், அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டு வந்து 1 கைப்பிடி, அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து 1.5 போட்டிங்கன்னா போதும். பெருசாக இருந்தனால நான் 1.5 மட்டும் சேர்த்திக்கிட்டேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு எதுவும் போட வேண்டாம். அப்படியே சும்மா வதக்கிக்கோங்க. அதையும் மிக்சியில் மாற்றிட்டு வெறும் கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் 4 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எண்ணெய் எதுவும் வேண்டாம். அதே எண்ணெய் கடாயில் தானே, அதுலேயே வந்து இது நல்லா வதங்கிடும். இது ரெண்டும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு இப்போ மிக்சியில் சேர்த்திக்கோங்க. ஆஃப் லெமன் சைஸ் வந்து புளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சட்னியும் தாளிச்சிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை தீஞ்சிருச்சு பாருங்கள். தோசை ஊற்றிட்டேன் பாருங்கள். தோசை கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு வந்திருக்கு. இப்படி இருந்தால் தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் தோசை. என் பையனுக்குன்னு இல்லை, எல்லா குட்டீஸ்க்கும் தோசை மொறுன்னு இருந்தால் தான் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஃபஸ்ட்டு பையனுக்கே ஊற்றி கொடுத்துட்டேன். கொஞ்சமாக சட்னி போட்டு கொடுத்துட்டேன். நீயே சாப்பிட்டுக்கோ இன்றைக்கி அப்படின்ட்டு. அப்புறம் அவனும் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. அவனும் ஸ்கூல் போயிட்டான். நான் பாப்பா தான் சாப்பிட்டுட்ருக்க டைம் இது எடுத்த வீடியோ. பாப்பாவுக்கும் எனக்கு மட்டும் முட்டை தோசை போட்டேன். பாப்பா வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி எங்களோட ஊர் கிளைமேட்டு நல்லா இருக்குது. லைட்டாக சன்லைட்டும் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெயிலும் வந்திருக்கு. எப்படியோ துணியும் காஞ்சிரும். என்னோடய இன்றைக்கி துணி காஞ்ச நிமிஷம் ஃபஸ்ட்டு எடுத்து மடித்து வைக்கிற ஒர்க்கு தான் இருக்குது இன்றைக்கி. ஓகே பாய். இப்படி தான் இருக்கும் எங்களோட வீட்டோட வெளி வாசல். இது வந்து கோழிக்கு தான் அரிசி போட்டுட்ருக்குறோம். ஃபுல்லாக ஆடு மாடெல்லாம் வந்துடுறனால இந்த கலராக ஆயிடுச்சு. கழுவி விட்டாலும் அந்த கலரில் தான் இருக்கும், போகவே போகாது. பாருங்கள், சூப்பராக இருக்கா ரோடு. என் ஹஸ்பண்ட் வண்டி தான் அது.